அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி. இன்றைக்கி நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உண்மையான அறிக்கையாக தெரிஞ்சிச்சுன்னா நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம விரிவாக இந்த அறிக்கையை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது தாழ்வு பகுதி உருவாகிடுச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறதுல கொஞ்சம் டிலே இருக்குது. அதுக்கு என்னான்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, தென் அரைக்கோளத்தில் 3 சுழற்சி இருக்குங்க. 3 இன்வெஸ்ட் இருக்குது. அதாவது இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம், அது 3 இன்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேட்டர் சிஸ்டம். அதை 3 இன்வெஸ்ட்டும் 1 தாழ்வு மண்டலம், 2 தாழ்வு பகுதி அப்படி இருக்குது. அதனால் தெற்கு காற்று அது இழுத்துக்கிறதுனால இது நம்மளுடையது 90B. நம்மளுடைய பேர் நமக்கு பலன் தரக்கூடிய அந்த சுழற்சியின் பேர் 90B. அது இன்னும் வலுவடையாமல் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி, இன்றைக்கி மாலை, இன்றைக்கி இரவுக்குள்ளே அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடும். ரைட்டுங்களா? இது எங்கெங்கே வரப்போகுது 3 சுழற்சிங்கிறது நமது கணிப்புகளை நம்ம போட்டிருக்கோம். ரைட்டுங்களா? டெல்டாவில் கனமழைக்கான முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியம். எது எப்படியோ டெல்டாவில் கனமழை நிச்சயம். எதுக்கான 10%, 70%, 40% போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த சுழற்சி ஒன்று வட இலங்கை அப்படியே மன்னார் விளையாட குமரிக்கடல் வழியாக போயிடலாம். 70% சான்ஸு கோடியக்கரை நாகப்பட்டினம் கிட்ட அது கரை ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு தாழ்வு, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ, அதிகபட்சமாக போனால் தாழ்வு மண்டலமாகவும் போகும். ஏன் வடமேற்கு திசையில் நகர்ந்தது ஏன் போக முடியலன்னு கேட்டிங்கன்னா, மேற்கத்திய கலக்கம் அது மேலே போக முடியாமல் கீழே தான் தள்ளும். ரைட்டுங்களா? அதனால தான் இது வடமேற்கு திசையாக வந்தாலும் மேற்கு திசையை தான் எடுத்தாகணும், அது கீழே போகும். ரைட்டுங்களா? அடுத்ததுக்கு 3வது ஒரு சான்ஸு மத்திய இலங்கை வழியாகவே கீழே கடந்து போகும். அது 10% சான்ஸு தான், அவ்வளோ சான்ஸு இல்லை. அதனால் நம்ம எல்லாமே இதில் அலசியிருக்கோம் பாருங்கள். இதில் 3 இன்வெஸ்ட் இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த நீல புள்ளி ஒன்று 91S, அது 45 கிலோமீட்டர் ஸ்பீட்னா என்ன ஆகும்? அது தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கும். ரைட்டுங்களா? தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கும். அது ஒன்று ஆஸ்திரேலியா கிட்ட போகுது. அது தெற்கு காற்றை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீளமாக ஒரு பேண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தது இன்வெஸ்ட் 92S. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1002 HP தான் இருக்குது. அந்த பாஸ்கல்னு சொல்லுவாங்க, அந்த அழுத்தம், அந்த 1013 ஐசோபார், 1002 தான் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தது இன்னொன்று பாருங்கள், அது 93S, அது 1001 இருக்குது. நம்மளது 90B எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1006 இருக்குது. நம்மளை விட அழுத்தம் குறைந்த பகுதியாக 3 பகுதியுமே இருக்குது தென் அரைக்கோளத்தில். அதனால் அது காற்றை இழுத்துக்கிட்டு இருக்குது, தென் அரைக்கோள காற்றை, வெப்பநீராவி காற்றை. அதனால் நம்ம சிஸ்டம் 90B எப்படிலாம் அந்த இது போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி ஜிக்ஸாக் போட்டு போயிட்டுருக்கு. மேற்க போகிறது, வடக்க போகிறது, கிழக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்போ தென்மேற்கு இது நவுந்து ஆஸ்திரேலியா கிட்ட படிச்சுன்னு வச்சிங்களா, காற்றை ஃப்ரீ ஆக்கிடும். அதுக்கப்புறம் தெற்கு காற்றை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அது ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய கலக்கம். அதனால் அது மேலே போக முடியாது. அதனால் சென்னையில் மழை இருக்கும், பெரிய பயம்லாம் ஒன்றும் கிடையாது. பயம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை பார்க்குறோம், ECMWF. ஏன்னா 4 சிஸ்டமே நம்ம 4 மேப்பையுமே பார்ப்போம், மாடல்ஸையுமே. 4 மாடலில் இது ஐரோப்பிய மாடல். இது 9ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி கிட்டக்கிட்ட அது வடக்கு இலங்கை கிட்ட இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நாகப்பட்டினம், மன்னார் வளைகுடா, நாகப்பட்டினத்தை தொட்டுக்கிட்டு அந்த சுழற்சியோட மையம் இருக்குது. தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அப்படிங்கிறது நாளைக்கு இரவு தான் தெரியும். ரைட்டுங்களா? இருக்குது. அதாவது மன்னார் வளைகுடாவுக்கு ஒரு நிகழ்வு வந்தாலே டெல்டா ஒட்டுமொத்த தமிழகமே நல்ல மழை பெறுங்கிறது நம்மள ரமணன் சாரில் நம்ம அனுபவத்தில் ரொம்ப நாளாக 20-30 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அந்த விஷயத்தை. அடுத்தது GFS பார்க்குறோம். GFSும் இன்றைக்கி 9ஆம் தேதிக்கெலாம் மதியம் பாருங்கள். மதியம் இதை நிகழ்வு இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே மேற்காகவே நகருது பாருங்கள். ஏன்னா உயர் அழுத்தம் தள்ளுது, அது மேற்காகவே நகர்ந்து
இதுவும் கிட்டத்தட்ட அதாவது கோடியக்கரை முனை மன்னார் வளைகுடா நாகப்பட்டினம் வரைக்கும் ஏறல ரைட்டுங்களா. வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மன்னார் வளையலேருந்து இது பாக்ஜல சந்திக்கு இறங்கிடுது, அப்படியே ஒரு கர்வ் அடிச்சிடுது ரைட்டுங்களா. இதனால் மன்னார் வளைகுடா வரைக்கும் வர்றது நிச்சயம். கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போக போதா இங்கே இல்லைங்கிறது தான் இப்போ வந்து நமக்கு வந்து தெரியல. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லா நிகழ்வுலேயுமே அடுத்தது ஆக்சஸாக இருக்கட்டும், ஐகானாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா மாடல்ஸுமே இந்த மாடல் பாருங்கள், இது வந்து எங்கே வர்றதா காட்டுது, கோடியக்கரை முனையை தொட்டுக்கிட்டு வர்றதாக காட்டுது. நாகப்பட்டினம் கோடியக்கரை முனை வேதாரண்யம். இதில் அடுத்தது ஐகான். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா டெல்டாவுக்கு மழை நிச்சயிக்கப்பட்டது. இது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெல்டாவில் மிக கனமழை, இங்கிறது அதீத கனமழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. அதனால தான் சொல்கிறேன் டெல்டா மக்கள் தீவிரம். 4 மாடல்ஸுமே சொல்லுது, 4 நிகழ்வுமே இங்கே தான் வரப்போகுது. 4 மாடல் மட்டும் இல்லை, இந்த நிகழ்வு மட்டும் இல்லை, 11 to 15 நிகழ்வு மட்டும் இல்லை. 14ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். 16ஆம் தேதி திருப்பி அடுத்த நிகழ்வு வந்துடுது. எல்லாத்தையுமே விரிவாக இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்றும் பெரிய இதில், ஏன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும். இதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி நம்ம சொல்கிறோங்கிறது உங்களுக்கும் தெரியணும்ல. அதை ECMF வந்து 10ஆம் தேதி 11 12 ஒரு ECMF ஒரு அளவுக்கு நம்பிக்கையான ஒரு மாடல். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இதனால் நிச்சயமாக டெல்டாவுக்கு மழை இருக்குது. அதாவது தென் மாவட்டங்கள் வழியாக போக போதா, பாக்ஜல சிந்து வழியாக போக போதா. தென் மாவட்டங்கள் வழியாக போனால் மத்திய மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் எல்லாமே நல்ல மழை பெறும். இது இப்படி போனால் இல்லை, அடுத்த நிகழ்வு இருக்குது. இந்த நிகழ்வு போயிடுச்சுனாலும் அடுத்த நிகழ்வு இருக்குது. 4 நிகழ்வுலேயும் டெல்டா மாட்டுது. இப்போ சொல்கிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதிகபட்ச எச்சரிக்கை, உச்சபட்ச எச்சரிக்கைன்னு போட்டிருப்பேன். உச்சபட்ச எச்சரிக்கைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது டெல்டா மாவட்டங்களுக்கு. அதாவது வடகடலோரங்கள் அதெல்லாம் 1 நாள் 2 நாள் மழை இருந்துச்சுன்னா இதில் தொடர் மழை 10 நாளைக்கு இருக்குங்க. 15ஆம் தேதி ஒரு நாள் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஒரு சுழற்சி வந்து இப்போ வர்றது வந்து, அதாவது 2வதாக வர்றது வந்து, அதாவது வந்து 16 to 21 வர்றது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாகி ஒரு புயலாக மாறிச்சுன்னா 2வது வர்ற நிகழ்வுக்கு வந்து நிச்சயமாக சவுதி அரேபியா வச்ச பேர் ஏற்கனவே வச்சாச்சு. இப்போ ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தின்னு வைப்பாங்க ரைட்டு. அதுக்கப்புறம் மாறிச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு 50%, 50-50 தான் சொல்லலாம். அடுத்தது வர்றது பாருங்கள் 21ஆம் தேதியிலேருந்து 24, அது நிச்சயமாக புயல் தான். அதுக்கு வந்து தாய்லாந்து வச்ச பேர் மோந்தா, MONTHAன்னு வைப்பாங்க. இப்போ வந்து 2 புயல் அடுத்தடுத்து வந்துடும், சக்தி மோந்தான்னு. அப்படி இல்லைன்னா சக்தி மட்டும் வரும். அது 16 to 21 இல்லை, 21 to 24 ரைட்டுங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முதல்லையே, அதாவது 16ஆம் தேதி 16 to 21 நிகழ்வு ஒரு புயலாக மாறிடுச்சுன்னா அதுக்கு சக்தின்னு பேர். அடுத்ததுக்கு வர்றதுக்கு பேர் மோந்தா. இல்லை இது வந்து தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்துருச்சு 16 to 21 அப்படின்னா 21 to 24 வர்றது நிச்சயமாக புயல். அதுக்கு பேர் வந்து சக்தி ரைட்டுங்களா. சக்தி மோந்தா 2 இருக்குது. புயலாக மாறிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க நீங்கள் முடிவு பண்ணிங்க ரைட்டு, உங்கள் சாய்ஸுக்கு விட்டுறேன். இது வந்து அது முக்கியம் இல்லை. அடுத்தது வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த மழைங்கிறது வந்து அதாவது நிதானமாக, அதாவது மேற்கத்திய கலக்கம் என்ன பண்ணும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. மேற்கத்திய கலக்கம் தள்ளாவது இது போகிறதுக்கு முயற்சி பண்ணும், போக முடியாமல் ஒரே இடத்துல நின்று நிலை பெற்று மன்னார் வளைகுடாவில் நின்றுச்சுன்னா கடுமையான மழை. அதை பார்க்கவே பயமாக இருக்குது. ஒரே சிகப்பாக கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருங்கிறது அலட்சியமாக பெஞ்சிட்டு போயிடுன்னு பார்க்குறேன். ஏன்னா 2 நாள், 1 மணி நேரத்தில் பெய்யணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு நாளில் பெய்யணும்லாம் அவசியம் இல்லை. 10 நாள் மழை இருக்குங்க. நாளைக்கு 5 சென்டிமீட்டராக பெஞ்சா கூட 50 சென்டிமீட்டர் முடிஞ்சு போச்சு. நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள் ரைட்டுங்களா. இல்லை உள் மாவட்டங்கள்லாம் ஃபுல்லாக கிருஷ்ணகிரி வரைக்கும் கூட ஜிஎஃப்எஸ் காட்டுது. அதில் இல்லைலாம் மறுக்கவே முடியாது. இது மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இது வந்து இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதாவது மழை வரப்போகுது. திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கி நல்லபடியே நல்லா இருக்குது வானம். எந்த வானத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. நாளைக்கு இரவுலேருந்து என்ன பண்ண போகுது, நாளைக்கு இரவு சொல்லியிருக்கோம். இல்லை நாளைக்கு இரவே மழை வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதிகபட்சமாக ஏன்னா இப்போ 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இது 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் நகர்ந்துரும். இப்போ 900 கிலோமீட்டர் கிட்ட வந்துடுச்சு. தாழ்வு பகுதியை வந்து சொல்றது கூடாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கணக்கு பண்ணி 900 கிலோமீட்டர் கிட்ட வந்துடுச்சு. இது நகர்ந்து அதாவது கோடியக்கரையை முனையை தொடுறதுக்கு வந்துடுச்சுன்னா, ஒரு 13 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரங்காட்டியுமே மழையை கொடுத்துரும் அவுட்டர் பேண்டு. அதனால் நாளைக்கு இரவு இருக்கணும். இல்லைன்னா நாளன்னைக்கு விடிய காலையில் இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை இரவு விடிஞ்சா புதன்கிழமை, மழையோட தான் புதன்கிழமை விடியும். ரைட்டுங்களா? அதனால் இந்த அரையாண்டு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுற வாய்ப்பு இருக்கும். அது வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் தான் முடிவு பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் வந்து ஒரு 4, 5 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வை பழையபடி அந்த 3 மாவட்டங்களோட சேர்த்து ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 எக்ஸாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. 2 தேர்வுகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. பாக்கியை வந்து ஒத்தி தான் வச்சு ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கும். அரசு இயந்திரம் வந்து ரொம்ப எவ்வளோ தான் அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ தான் ஏற்கனவே வந்து முட்டி மோதி ஒரு 1000 கோடி வாங்கி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து இதுக்கு வந்து நிவாரணம் கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. அந்த மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா ஒரு நிகழ்வு இல்லை. ஒரு நிகழ்வு சரி அந்த பக்கம் போய்டும். நேற்று கூட நான் ரைஸ் மில்லில் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்கிறார், இது வராதுங்க அப்படியே போய்டுங்க, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறாரு. இன்னும் மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. கஞ்சி குடிப்பதற்கு இல்லை, அதற்கு காரணம் இது வெறும் அறிவும் இல்லை. நம்ம சொல்லியும் அறிவில்லைன்னு சொல்கிறது பெரிய வார்த்தை. ஏன்னா பாரதியார் சொன்ன கவிதையை நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. வேறு வழியே கிடையாது. என்ன பண்ண முடியும்? நம்மளால் என்ன பண்ண முடியும்? மேலே வானம் கீழே பூமி. என்ன பந்தலா போட முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. உண்ண உணவு உழுக்க உடை இருக்க இருப்பிடங்கிற மாதிரி, அதாவது வந்து நம்மளுடைய கால்நடைகளை இதெல்லாம் கொஞ்சம் தொடர்மழை, அதாவது அது அடைமழை ஆட்டு மாட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வந்து பழைய மொழி இது. அடைமழை ஆட்டு மாட்டுக்கு ஆகாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வாயில்லா ஜீவனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயல்லாம் அடுத்த பட்சம். முதல்ல வந்து அதுக்கப்புறம் மழை நின்று போய் பார்க்கலாம். அதெல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. வடிகால்லாம் கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. வெட்டாத இடத்துல வந்து ஏன்டா விட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலமை. நான் வெட்டாமல் விட்டோம், அலட்சியம் பண்ணோம். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்க? எல்லாமே உஷாராகிடு வடிகால் வெற்றியா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு, கேள்வி கேட்குற அளவுக்கு விவசாயிகள் வளர்ந்துருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட இதை நான் போடுறதுக்கு முன்னாடி கூட காலையில் போகிறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை. உரக்கடையில் அவ்வளோ கூட்டம். எல்லாம் வந்து 2வது எருவு போடுறாங்க. சூப்பராக இருக்குங்க. ரைட்டு, எல்லாம் விஷயந்தான். ஒன்றும் இல்லை. ஏங்க எருவு போட்டு பேசாமல் இருக்கங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது, இப்போ கொஞ்சம் சீராக போடுங்க, நல்லா தான் வளர்ந்துருக்கு. சில பேர் அருவா வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கீங்க பயிரை, இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கேட்குற மாதிரி இல்லை. நம்மளை ஒரு பொருட்டாகவே அவங்க எண்ணலை. ஏதோ நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்து இதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் யார்தையோ எடுத்து ஏதோ பண்ணிவிட்டு போகலை. நம்மளும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இது வந்து எவ்வளோ மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் போகுது பாருங்கள். ஒரு கடுமையாக போகுது. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இதெல்லாமே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மழை இருக்கலாம். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்குமே இந்த மழை போக போகுது. அரியலூர், நாமக்கல், கோயம்புத்தூர் வரைக்கும் மழை. மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட மழை. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் காலையில் எடுத்து பார்த்ததுங்க. இதெல்லாம் காலையில் எடுத்து பார்த்தது. எது எப்படி வந்தாலும் நிச்சயமாக வந்து இது வந்து மணல் விளையாடா தான் வடக்கு இலங்கையை கடந்து போகிறதாக இது காட்டுது. அடுத்தது வந்து சுத்தமாக மணல் விளையாடு. அதாவது என்சாம்பிளை வந்து நம்ம மதிக்கணும். அதெல்லாம் இது ஒரு என்சாம்பிள் போடுறதுக்கு வந்து எத்தனை சயின்டிஸ்ட் மெனக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அவங்களாம் வந்து எவ்வளோ வானிலை தரவுகளை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? நம்ம சொல்கிற மாதிரி இஆர்விஎஃப்ஸாக இருக்கட்டும், எம்ஜிஓ இப்போ ஆக்டிவில் இல்லை. எம்ஜிஓ அது பாருங்கள், எம்ஜிஓ இப்போ ஆக்டிவ் இல்லை. எம்ஜிஓ வந்து ரொம்ப கிழக்க போயிடுச்சு. அது மேற்கேருந்து கிழக்க போகிறது. அதனால் ரொம்ப கிழக்க போயிடுச்சு. ஆனால் கிழக்க போன தொட்டு தான் அங்கேருந்து தொடர்ச்சியாக பசிபிக்லேருந்து நமக்கு வந்து இது அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தது காலையில். எவ்வளோ ஹை ப்ரெஷர்னு சொன்னால 1028, 1020 இருக்குது பாருங்கள். 1013 தான் நார்மல் ப்ரெஷர். அதனால் அது உயர் அழுத்தம் அங்கே இருக்குங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதை பார்த்தோம். இதை வந்து நம்மளுடைய சுழற்சி இன்வெஸ்ட்டு 90B வந்து எவ்வளோ தூரம் நகருது அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது எடுத்து பார்த்தது. இப்போ மேற்கத்திய கலக்கம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க,
எம்ஜிஓ ஆக்டிவில் இருந்துச்சுன்னா இந்த சுழற்சி பழையபடி பாண்டிச்சேரி போய் சென்னை வரைக்கும் கடுமையான பாதிப்பை கொடுத்துருக்கும். சென்னையும் ஏன்னா டெல்டா கூட ஓரளவுக்கு வந்து சென்னையெல்லாம் இதில் தப்பிச்சிருக்க முடியாது. இதில் வந்து எப்படி நம்ம வந்து இதை இது பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் வந்து இதை எடுத்தேன். இதை வந்து ஏன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இது. ஐடிசி செட் வந்து கீழே இறங்கிடுச்சு ரைட்டுங்களா. அதாவது இலங்கை கிட்ட இப்போ ஐடிசி செட் அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனுங்கிறக்கூடிய வெப்பமண்டல காற்று குவிதல் பகுதி அங்கே இருக்குது. ராஸ்பி வேவ்ஸ் அதாவது வந்து ஈக்குவேட்டியல் ராஸ்பி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ராஸ்பி அலை ஈக்குவேட்டியல் ராஸ்பி அலை அது வந்து எங்கேருந்து கேட்டிங்கன்னா கிழக்கிலேருந்து மேற்காக வரக்கூடியது. அது வந்து ஆக்டிவில் இருக்குது. அதனால் இந்த இது வந்து சிஸ்டம் வந்து இந்த 4 சிஸ்டமும் இங்கே வருது. எம்ஜிஓ வந்து அங்கேருந்து போய் புஷ் பண்ணி தள்ளி விடுது. இங்கேருந்து அதாவது மேற்கேருந்து கிழக்க போய் தள்ளி விடுது. கிழக்கேருந்து மேற்க வந்த இஆர் வேவ்ஸ் வந்து அதை வந்து வலிவடைய செய்யுது ரைட்டுங்களா. கெல்வின் வேவ்ஸும் ஆக்டிவாக இருக்குது ரைட்டுங்களா. இப்போ வந்து ஜிஎஃப்எஸில் வந்து அது மன்னார் வளைகுடா 4 மாடலுமே மன்னார் வளைகுடாவுக்கு வர்றதை அது வந்து நிச்சயம் பண்ணுது. அதனால் என்ன இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்டாவுக்கு கனமழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. அதாவது முன்னெச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எனவே இயற்கை மக்களுக்கு கொடுக்கும் கொடையை ஏற்கவும் அதனால் வரும் இடர்பாடுகளை சமாளிக்கவும் தயாராகும். இவ்வளோ தான் நம்ம சொல்லலாம். இது வந்து மழைங்கிறது கொடை, அதை நம்ம ஏற்க தயாரணும். அதில் இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து எல்லாமே நம்ம ஏற்படுத்திக்கிட்டது தான். இதில் வந்து என்ன உலக வெப்பமயங்கிறது வந்து நம்மளால் ஏற்பட்டது தான். நம்ம கிடையாது, ஒட்டுமொத்த உலக மக்கள் நவீன வாழ்க்கை முறையால் ஏற்பட்டது தான். அதனால் வந்து நம்ம இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மழைங்கிறதை எதிர்கொள்ள தயாராகும். அவ்வளோதான். வணக்கம், நன்றி.